கவின் டீலர்ஸ்லேருந்து சுரேஷ் பேசுகிறேன். இப்போ நம்ம பார்க்க வந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா வேப்பம்பட்டில் ஒரு நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். பஸ் ஸ்டாண்டுக்கு ரொம்ப பக்கத்தில் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம பார்க்க வந்திருக்கோம். இங்கே வந்து கவர்மெண்ட்டோட தண்ணி லைன் வந்து கனெக்ஷனுக்கு வெளியில் கொடுத்துருக்காங்க. இங்கே ரெயின் வாட்டர் லைன் பண்ணியிருக்காங்க. நல்லா அழகாக வந்து ஒரு 30 ஃபீட் ரோடில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி தான் பார்க்க வந்திருக்கோம். ஒரு ஓல்டு ஹவுஸ் தான், பட் வந்து பார்த்திங்கன்னா லேண்டு வேல்யூ தான் போடுறாங்க. வீடு வந்து இப்போதைக்கு நீங்கள் அப்படியே வாங்கி வாடகை விட்டாலும் ஃப்ரீன்ற மாதிரி தான் இருக்குது. லேண்டு மட்டும் தான் காஸ்ட்டு. நார்த் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி இதுதான் அந்த ப்ராப்பர்ட்டி. 40 அடி ஃப்ரண்டேஜ், நல்ல ஃப்ரண்டேஜ், 40க்கு 80, 40 அடி ஃப்ரண்டேஜ், 80 அடி லென்த்து. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி, நார்த் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி. சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாகவே நிறைய வீடுகள் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் உங்களுக்கு வந்து பஸ் ஸ்டாண்ட் வந்துடும். நல்ல வேல்யூவான ஒரு ப்ராப்பர்ட்டி. ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சூட்டபிளான ப்ராப்பர்ட்டி. நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். ஏன்னா 30 அடி ரோடில் இருக்குது. இங்கேருந்து பக்கத்தில் மெயின் ரோடு, சிடிஎஸ் ரோடு வந்து ரொம்ப பக்கத்தில். இந்த வேப்பம்பட்டு, திருவள்ளூர்லாம் பயங்கர டெவலப்மெண்ட் வந்துட்டுருக்கு நிறையா. சென்னை லிமிட் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ண இங்கே ரேட் எல்லாமே ஏறிட்டே வரும். நல்ல ஒரு ரேட்டு வீடும். நான் ஃபைனலாக ரேட் நான் சொல்கிறேன். உள்ளே போய்ட்டு நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு டெனன்ட் இருக்கிறதால உள்ளே நான் வந்து வீடியோ எடுக்கலை. 3 பெட்ரூம் இருக்குது உள்ளே. பட் 1990 கட்டின ஒரு வீடு. 1990 கட்டின வீடு. பில்டிங் வந்து நீங்கள் டெமாலிஷ் கூட பண்ணிக்கலாம். என்ட்ரானோடனே உங்களுக்கு ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து கார் பார்க்கிங் இருக்குது. அதாவது இடம் இருக்கிறதுக்கு நீங்கள் கார் பார்க்கிங் வைக்கணும். இந்த இடிச்சிட்டு தான் பண்ணணும். ஏன்னா வீடு வந்து ஓல்டு ஹவுஸ் தாங்க பாருங்கள். காம்பவுண்டே டேமேஜாக இருக்குது. அதனால் வீடு வந்து இடிச்சிட்டு நீங்கள் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஒரு மாமரம் இருக்குது, நல்ல ஒரு பெரிய மாமரம். இப்போவே சீசனுக்கு பாருங்கள், காய் காய்க்குது. நல்ல ஒரு பெரிய காய் இருக்குது, ஸ்டார்ட் ஆகுது. இப்போ சுற்றி வந்து அப்போவே செட் பேக் கொடுத்து தான் வீடு கட்டுருக்காங்க. நடந்து வரலாம். இங்கே செடியெல்லாம் இருக்கிறதால நடக்க முடியாது. சுற்றி ஆனால் செட் பேக் வீட்டு தான் வீடு அப்போ கட்டிருக்காங்க. அந்த காலத்து வீடு செட் பேக் வீட்டு தான் கட்டிருக்காங்க. ஒரு மாமரம், பப்பளி மரம், நிறைய செடிகள் வந்து வச்சுருக்காங்க. மாதுளை இருக்குது. வீடு வந்து நார்த் ஃபேஸிங் என்ட்ரன்ஸு. இங்கே வந்து செப்டிக் டேங்க் கொடுத்துருக்காங்க. நம்ம சுற்றி அப்படியே காமிக்கலாம். வீடு வந்து டெமாலிஷன் தான் எடுத்துக்கலாம் நீங்கள். பின்னாடி கிணறு இருக்குது, அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இங்கே ஒரு பெரிய மாமரம் இருக்குது. இதுவும் காய்க்குது ஸ்டேஜில் இருக்குது. இது ஒரு மாமரம். மொத்தம் 3-4 மாமரம் இருக்குது. நல்லா இருக்குது வீடு. அதாவது இடம் வந்து நல்ல இடம். வீடு வந்து நீங்கள் டெமாலிஷ் பண்ணிவிட்டு, ஏன்னா சுற்றி மரங்கள். இப்போ வந்து இது மாதிரி மரங்களோட வீடு கிடையாது பெரிய விஷயம். கிணறு மேலே தண்ணி இருப்பாங்க. இது அப்படியே கூட நீங்கள் வீட்டில் பாத்ரூமு இதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா தண்ணி எல்லாம் இறச்சிட்டு நீங்கள் வந்து ஆர்ஓ வாட்டர் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து பியூர் வாட்டரு. இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு கஷ்டம். அது மாதிரி கிணறுலாம் வந்து இப்போ இருக்கிற வீட்டில் கிணறு எடுக்கிறதுக்கு கிடையாது யாரும். தென்னை மரம் பாருங்கள், இல்லை காய். இங்கே ஒரு மாமரம் இருக்குது. மொத்தம் மாமரம் 1, 2, 3, 4, 5, 6, 7 மாமரம் இருக்குது. இன்னும் இது நல்ல ஒரு வீடு. 7 மாமரங்கள் இருக்குது. இப்போ சின்னதாக அதுவே முளையுது பாருங்கள். கீழே வந்து அதுவே முளையிற மரங்கள்லாம் இருக்குது. அது மாதிரி தான் நிறைய முளைஞ்சிருக்கு. ஒரு சப்போட்டா மரம் இருக்காங்க. இது வந்து ஒரு நெல்லி, சப்போட்டா, தென்னை எல்லாமே இருக்குது. கிணறு இருக்குது. நல்ல அருமையான வீடு. இருக்கிற வீடை வந்து அப்படியே டெமாலிஷ் பண்ணிட்டு முன்னாடி வீடு கட்டிக்கலாம். பின்னாடி இருந்த தோட்டத்தை அப்படியே வச்சுக்கலாம். நல்ல அழகான ஒரு வீடு. நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் கூட. நான் மாடி மேலேயும் போயிட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்கிற ஏரியா. 40 × 80 3200 ஸ்கொயர் ஃபீட் வந்து லேண்ட் ஏரியா. ஃபுல்லி ஃபென்ஸ்டு. ஃப்ரண்ட்டில் வந்து காம்பவுண்ட் போட்டிருக்காங்க. டிடிசிபி அப்ரூவல். அதை நான் திருப்பி ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணுறேன். அப்ரூவல் ப்ராப்பர்ட்டி தான் சொல்லியிருக்காங்க. மேலே போகலாம். சரௌண்டிங் எல்லாமே நல்ல ஒரு ஏரியா. ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரீசனபிள் ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ப்ரைஸ் வந்து 2600 கோட் பண்ணுறாரு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 84 லேக் வரும். மேலே நல்லாயிருக்கு வீடு. ரோடு பாருங்கள். நல்ல அழகான ஒரு ப்ராப்பர்ட்டி. ஒர்த்தான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னே சொல்லலாம். மைனஸ் பாயிண்ட்டுன்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா அவங்க கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வீட்டு டெமாலிஷ் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. லேண்டு காஸ்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. போக போக இன்னும் லேண்டு காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் தான் ஆகும், கம்மியாலாம் ஆகாது. நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு. தேவைப்படுறேன் வந்து கூப்பிடுங்க. கவின் டீலர்ஸ் சென்னை. என்னோட சேனல் தொடர்ந்து பார்த்துருவாங்க. உங்களுக்கு நான் ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்க நம்புறேன். இந்த மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேலுக்கோ இல்லை ரெண்டுக்கோ வந்து எங்களை கனெக்ட் பண்ணுங்கள். நாங்கள் சேலாக ரெண்டில் பண்ணி தரோம். தேங்க்யூ.